கற்றதனால் ஆய பயனுகோல். வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற மாணவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. எப்போதும் வகுப்பில் முதல் மாணவனாகத் திகழ்ந்தான். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவனை பாராட்டினர். தொடர்ந்து கிடைத்த பாராட்டுகள் அருணின் மனதில் அகந்தையை வளர்த்தன. தன்னைவிட யாருக்கும் அறிவு இல்லை என்று எண்ணினான். பிறரை மதிக்காமல் நடக்கத் தொடங்கினான். ஒருநாள் அந்த கிராமத்திற்கு ஞானம் நிறைந்த ஒரு ஆசிரியர் வந்தார். அவரை பார்க்க அனைவரும் மரியாதையுடன் வந்தனர். ஆனால் அருண் அவையும் சோதிக்க வேண்டும் என்று நினைத்தான். அருண் பல கடினமான கேள்விகளை கேட்டான். ஆசிரியர் அனைத்திற்கும் அமைதியாகவும் தெளிவாகவும் பதிலளித்தார். ஆசிரியர்: மகனே, உன் கல்வி உன்னை நல்ல மனிதனாக மாற்றியதா? பணிவையும் அன்பையும் மரியாதையும் கற்றுக் கொடுத்ததா? அந்த ஒரு கேள்விக்கு அருணால் பதில் சொல்ல முடியவில்லை. அவன் அமைதியாகத் தலைகுனிந்தான். அப்போதுதான் அருண் உணர்ந்தான். கல்வி என்பது புத்தக அறிவு மட்டுமல்ல, அது மனிதனை நல்ல பண்புகளுடன் வாழக் கற்றுத்தர வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டான். அந்த நாளிலிருந்து அருண் மாறினான். பணிவுடன் வாழத் தொடங்கினான். பெற்றோர், ஆசிரியர்கள், பெரியவர்கள் அனைவரையும் மதித்தான். தன் அறிவை பிறருக்கு உதவ பயன்படுத்தினான். எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அந்தக் கல்வி நம்மை பணிவுள்ளவராகவும் நல்லொழுக்கம் உடையவராகவும் இறைநம்பிக்கையுடனும் வாழச் செய்யவில்லை என்றால் அந்த கல்வியால் எந்த பயனும் இல்லை.